வினத்துக்குரிய அல்லாஹ்டியார்களே, நாம் தொடர்ச்சியாக உதுவும் செய்யக்கூடிய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இதில் முதல் ஹதீஸு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு. அவர்கள் கூறினார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يقول إن أمتي يدعون يوم القيامة غرا محجلين من آثار الوضوء فمن استطاع منكم الغرة فليفعل أو أن يطيل غرته فليفعل. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வுதுவின் காரணமாக கை, கால், முகம் ஆகியவை பிரகாசமானவர்களாக என் சமூகத்தினர் மறுமையில் கொண்டு வரப்படுவார்கள். அந்த பிரகாசத்தை தனக்கு அதிகமாக்கிக் கொள்ள உங்களில் ஒருவர் சக்தி பெற்றால் அதை அவர் செய்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தினர்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு சிறப்பை கொடுக்கப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தினர்களுக்கு அவங்களுடைய வுது செய்யக்கூடிய காரணத்தினால் முதல் சிறப்பு, அந்த உடல் முழுவதும் வுதுவின் உறுப்புகள் அனைத்துமே பிரகாசித்த நிலையில் அது ஒரு ஒளி போல அங்கு ஜொலித்து கொண்டிருக்கும் மறுமை நாளில். இந்த ஹதீஸில் முதல் விஷயம், மறுமை என்ற ஒன்று நாம் மரணித்த பிறகு திரும்பவும் எழுப்பப்படுவோம் என்ற விஷயம் நமக்கு இங்கு தெரிகின்றது. அதன் மீது நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அங்கு நாம் நம்முடைய இந்த அமல்களுக்கு அல்லாஹுடைய அங்கு அந்த மறுமையில் நமக்கு நம்முடைய உறுப்புகள், குறிப்பாக வுது செய்யக்கூடிய உறுப்புகள் அது பிரகாசிக்கக்கூடிய நிலை இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரகாசத்தை பார்த்து கண்டு கொள்வார்கள், இவர்கள் என்னுடைய உம்மத்தினர்கள். இந்த சிறப்பு வேறு எந்த உம்மத்தினருக்கும் கொடுக்கப்பட்டது கிடையாது. அதாவது தான் முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு வார்த்தையில லா சியமா லைஸத் லி அஹதின் கைரக்கும், இந்த விஷயம் உங்களை தவிர வேறு யாருக்கும் இந்த சிறப்பு கொடுக்கப்படவில்லை. அப்போ பிரகாசமாகக்கூடியது, இங்கு மின்னக்கூடிய இந்த சிறப்பு என்பது மறுமை நாளில் உம்மத்து முஹம்மதிக்கு மட்டும்தான் இருக்கும் என்று. அடுத்ததாக இந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள், மறுமை நாளில் என்னுடைய உம்மத்தை இப்படி அழைக்கப்படுவார்கள், குர்ரம் முஹஜ்ஜலின். குர்ரம் என்று சொல்லும் பொழுது குறிப்பாக முழுமையாக வெண்மையாக இருக்கக்கூடியதற்கு சொல்லப்படும். முஹஜ்ஜலின் என்றுதான் ஒட்டமட்ட உறுப்புகள், எங்கெல்லாம் நாம் வுது செய்கின்றோமோ அந்த உறுப்புகள் பிரகாசம் அளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். வரக்கூடிய ஹதீஸில் நாம் பார்ப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவர் அமர்வில் உட்கார்ந்து கொண்டு இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எப்படி எங்களை கண்டு கொள்வீர்கள், எங்களை எப்படி அடையாளம் கொள்வீர்கள் என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது, தன்னுடைய உம்மத்தை எப்படி நீங்கள் கண்டு கொள்வீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஒரு குதிரையுடைய மந்தை இருக்கு, கூட்டம் இருக்கு. அந்த குதிரையில ஒரு குதிரையின் தலையில் நெற்றியில வெள்ளை நிறமும், கால் முழுவதும் வெள்ளை நிறமாக இருக்கு, உடல் முழுமையாக கருப்பு நிறமாக இருக்கு. அது அந்த குதிரைக்கு மத்தியில் இருக்கும் பொழுது இங்கு நீங்க கண்டு கொள்வீர்களா இல்லையா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, இலகுவாக கண்டு கொள்வோம். எல்லாம் கருப்பு குதிரைக்கு மத்தியில ஒரே ஒரு குதிரை நெற்றியில் வெள்ளை நிறமும், அதே போல கால்கள் நான்கும் வெள்ளை நிறமாக இருக்கும் பொழுது நாம் அதை இலகுவாக அறிந்து கொள்வோம். ஆம், அதே போலதான் என்னுடைய உம்மத்தை நான் மறுமை நாளில் மற்ற உம்மத்துகளுக்கு மத்தியில அவர்களுடைய வுதுவின் உறுப்பு, அந்த வுதுவின் காரணமாக அவங்களுடைய முகங்கள், அவங்களுடைய கை, கால்கள் அனைத்துமே பிரகாசித்த நிலையில் இருக்கும். அந்த பிரகாசத்தை பார்த்து நான் அறிந்து கொள்வேன், இது என்னுடைய உம்மத்தினர்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸுடைய முதல் பாகம் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல பாகம் எதுவரை, இன்ன உம்மதி யுதுஊன யௌமல் கியாமத்தி குர்ரம் முஹஜ்ஜலீன மின் ஆசாரில் வுது, நிச்சயமாக என்னுடைய உம்மத்தினர்கள் மறுமை நாளில் அழைக்கப்படுவார்கள், அவர்களுடைய வுது செய்த காரணத்தினால் அவங்களுடைய முகம், கை, கால், முகம் பிரகாசித்த நிலையில் அழைக்கப்படுவார்கள். இதற்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தை ஹதீஸு கலையில் முத்ரஜ் என்று சொல்லப்படும். முத்ரஜ் என்பது இந்த சில வார்த்தை அறிவிப்பாளருடைய ஒரு விளக்கமாக அங்கு பதிவு செய்யப்படும், அல்லது அந்த அறிவிப்பாளர் அவர் தன்னுடைய புரிதலை அங்கு பதிவு செய்திருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆதாரம் நமக்கு இருந்திருக்கார். இப்போ
இந்த வார்த்தை உங்களில் யாராவது இந்த பிரகாசத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதை செய்து கொள்ளுங்கள், முடியும் என்றால் செய்து கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? அதிகரித்துக் கொள்வது என்று பார்க்கும் பொழுது, நாம் உது செய்வது என்று பார்க்கும் பொழுது, கையை நம்ம கழுவும் பொழுது நம்முடைய முழங்கை வரை கழுவோம். அதிகப்படுத்திக் கொள்வது என்ற தோல் புஜம் வரை கழுவ வேண்டுமா? அல்லது காலை கழுவும் பொழுது கரண்டைக்கால் அளவுக்கு கழுவுவது, ஆங்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கரண்டைக்கால். அதே ஒரு மனிதன் தன்னுடைய உடல் முழுவதும் பிரகாசமாக ஆக வேண்டும் என்று முட்டி வரை கழுவ முடியுமா? அல்லது கெண்டைக்கால் கழுவ முடியுமா? கூடாது. இப்போ இந்த வார்த்தை யாரு அதிகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றார் அவர் அதை செய்து கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய வார்த்தை இது முத்ரஜ். இது யாருடைய கருத்து? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கருத்தாக இருக்கின்றது. இப்போ இது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த வார்த்தை மட்டும் இல்லை. அதனால்தான் ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் தான் இந்த வார்த்தை ஒரு விளக்கமாக அவர்கள் தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய ஒரு அமலும் இருந்தது. அவருடைய கால்களை அவருடைய கெண்டை கால் அளவுக்கு கழுவக்கூடியவர்களாக, அதே மாதிரி உடைய இந்த தோல் புஜம் அளவுக்கு கழுவக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் அது அவருடைய ஒரு அமலாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களில் மற்றும் அவருடைய அமல்களை பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே எங்குமே நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோல் புஜம் வரை கழுவுதியது என்று கழுவினார்கள் என்றவே கிடையாது. அப்போ என்ன இங்கு விஷயம்? சிறந்த ஒரு உது என்று பார்க்கும் பொழுது நம்முடைய முழங்கை வரை தான் கழுவ வேண்டும். இது அபூ ஹுரைரா அவர்கள் அந்த விருப்பத்தை அவர் தெரியப்படுத்தி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த விஷயத்தில் அவர்கள் அந்த கருத்து சரியானதாக ஆகாது. ஆக எவ்வளவு உயர்ந்த ஒரு அந்தஸ்தாக இருக்கட்டும், நாம் அந்த சஹாபியை கண்ணியப்படுத்துவோம், அவருடைய தியாகங்களை நம்ம மறக்க மாட்டோம். ஆனால் அவருடைய சில கருத்து வரும் பொழுது அதை நாம் என்ன செய்வோம்? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸாக அல்லது கருத்தாக இருக்காது என்று சொல்லிவிட்டு நாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதில் எந்த ஒரு குறையும் ஏற்படுத்தக்கூடாது. இதுதான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவுடைய கொள்கையில் ஒன்று. ஒரு அறிஞர் அவர் தன்னுடைய ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார். அவருடைய தியாகங்கள், அவருடைய பணிகள் மிக இந்த உம்மத்திற்கு அதிகமாக இருந்த அந்த விஷயத்தில் மட்டும் இவர் தவறளித்து விட்டார் என்று பதிவு செய்துவிட்டு அவருடைய கண்ணியத்தில் எந்த ஒரு களங்கத்தையோ எந்த ஒரு விஷயத்தை குறைவு நாம் செய்ய மாட்டோம். இது இங்கு இந்த ஹதீஸ்ல நாம் முதல் விஷயத்தை அறிந்தோம். அதிகமாக நம்முடைய உதுவுடைய செய்வதனால் நம்முடைய உடல், நம்முடைய உறுப்புகள், உதுவின் உறுப்புகள் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல தப்லுகுல் ஹில்யத்துல் முஃமின் ஹைஸு யப்லுகுல் வுது, முஃமினுடைய ஆபரணங்கள், அவருடைய ஆபரணங்கள் அவர் உது செய்த உறுப்புகள் முழுவதும் இருக்கும் என்று என் நேசர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை நான் கேட்டேன் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இரண்டு ஹதீஸும். அப்போ அங்கு மறுமையிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆபரணங்கள் என்று இருக்கும். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் அவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் கிட்டத்தட்ட குர்ஆனுடைய மற்றும் ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது 3 வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்படும். ஆண்களுக்கும் சரி, அங்கு பெண்களுக்கும் சரி. அதில் தங்கத்தால், வெள்ளியால், அதே போல மற்றும் முத்து இந்த வகை கொண்டு அவர்களுக்கு ஆடை அந்த ஆபரணங்கள் அணிவிக்கப்படும். அதனால் அவர்களுடைய தோற்றமும் அவங்களுடைய அழகும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. இது அங்கு ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கு. இங்கு ஏன் இந்த அனுமதிக்கப்படவில்லை என்று பார்க்கும் பொழுது இங்கு மனிதனுக்கு சோதனை, இது சோதனை களம். அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை சோதிப்பதற்காக சில விஷயங்களை தடை செய்திருக்கிறான். அங்கு நமக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. இங்கு ஒரு முஃமினுடைய ஆபரணங்கள், அவனுடைய அலங்காரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்றால், எந்த அளவுக்கு அவனுடைய உதுவுடைய உறுப்புகள் அவர் அதிகமாக உதுவுடைய பேணுதல் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று நாம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஹதீஸில் நாம உது செய்வதனால் சிறப்புகள், பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே போல அல்லாஹுடைய நம்முடைய அனைத்து சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் இந்த தலைப்பின் தொடர்பில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த உது செய்யும் பொழுது இந்த சிறப்பை உணர்ந்து இந்த சிறப்புகளை நாம பெறுவதற்காக எண்ணம் கொண்டு செய்ய வேண்டும். நான் திரும்பவும் பதிவு செய்வது,
ஒவ்வொரு அமலையும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே அமல் செய்கின்றோம், கட்டளை நிறைவேற்றும் பொழுது 3 விஷயங்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஒன்று, நான் செய்யக்கூடிய அமல் இது அல்லாஹுடைய கட்டளை நான் நிறைவேற்றுகின்றேன் என்ற எண்ணம் நமக்கு இருக்கும். இரண்டாவதாக, நான் இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது போல நான் செய்ய வேண்டும் என்ற அந்த துடிப்பும் அதை பிரகாரம் செய்வதற்காக நாம் அதை கல்வியும் மற்றும் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இதனால் எனக்கு அல்லாஹ் தஆலா கூலியை கொடுப்பான் என்ற அந்த நம்பிக்கையுடன் செய்வது என்ன? எல்லா அமல்களுக்கும் இந்த 3 விஷயங்கள் உணரும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய அமல்கள் நம்ம செய்யக்கூடிய செயல் இபாதத்தாக ஆகும், அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆகும், அல்லாஹ்விடம் அதற்குரிய தக்க கூலி நமக்கு கிடைக்கும். ஆக அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தருவானாக.